ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கனரா பேங்கோட மாஸ்டர் கார்டு வேர்ல்டு கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயவீர் என்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ கனரா பேங்க்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ரெண்டு வேரியன்ட் இருக்கு, ரெண்டு வேரியன்ட்லயுமே நல்ல லான்ச் அக்சஸ் பெனிஃபிட் இருக்கு கம்பேர் தன் அதர் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ இது ஏன் நீங்க ஒரு வீடியோ பண்ணி போடக்கூடாது, இது ஏன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் எல்லாருக்காக தான். இந்த தம்ப்நெயில் பார்த்தாவே உங்களுக்கு புரிய வரும். ஸோ இது பெஸ்ட் லான்ச் அக்சஸா இல்லையா. ஸோ இப்போ கூட ரிவீல் பண்ணிடுறேங்க. ஸோ லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் இது ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் லான்ச் அக்சஸ் கிரெடிட் கார்டு. நான் ஆஹா ஓஹோலாம் சொல்ல மாட்டேன். ஓகே ஃபைன். என்கிட்ட லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் லான்ச் அக்சஸ் கிடைக்கிறதுலாம் ரேர். ஓகேங்களா? இந்த தம்ப்நெயில் பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். நல்ல ஆஃபர் கொடுக்குற நாயங்க, அதாவது கனரா பேங்க் வந்து கேட்குறாங்க, பிரைவேட் செக்டர் பேங்க் அதாவது ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ எல்லாம் பார்த்து நல்ல ஆஃபர் கொடுக்குற நாயங்க ஆனுவல் ஃபீஸ் வாங்காம, நீ ஆனுவல் ஃபீஸ் வாங்கிட்டு நீ என்ன ஆஃபர் கொடுக்குற? ஸோ ஆனுவல் ஃபீஸே நீ நல்லா கொடுத்தாலும் என்ன பண்ற, ஏதாவது ஒரு இக்கு வச்சிடுற. ஸோ உனக்கு லான்ச் அக்சஸ் வேணும்னா போன குவார்ட்டர்ல நீங்க ஒரு 60,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், ஒரு 15,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிற. நாங்க அப்படிலாம் வைக்கல. நாங்க நல்லபடியா உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் ஃப்ரீயோட லான்ச் அக்சஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இதுதான் அந்த தம்ப்நெயில். ஓகே, நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட் எல்லாமே நம்ம பிரிச்சு மேஞ்சிடலாம் வாங்க. ஸோ இந்த கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சொல்லலாம், அதாவது ரிவார்ட். ஷாப்பிங் பண்ணால் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஏஜ் 21க்கு மேலே இருக்கணும். மினிமம் ஆனுவல் கிராஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 60,000 அதுக்கு மேலே இருக்கணும். மினிமம் டேக் ஹோம் சேலரி 4,000 இருக்கணும். ஸோ யாருன்னு கேட்டினா கனரா பேங்க் ஸ்டாஃப்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கனரா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கார்டு ஈஸியாகவே கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுல ஸோ யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஈஸியாக கிடைக்கிறான்ற மாதிரியும், புதுசாக போய் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரியும் நான் வந்து நிறைய ஆர்டிகல் படிச்சிருந்தேன். சரிங்களா? ஸோ ஏன்டா இது வந்து பேசிக்காக கவர்மெண்ட் பேங்க் இல்ல, ஸோ அதனால ஈஸியாக நம்மளுக்கு கார்டு கிடைச்சிடாது. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து போய் சண்டை போட்டிருக்காங்க பேங்க்ல போயிட்டு. ஸோ ஏன் எனக்கு அந்த கார்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. யார் வந்து நல்லா டிரான்சாக்ஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த மேனேஜர் ஈஸியாக அப்ரூவ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த பிரச்சனை இதில் இருக்கு. உங்களுக்கு தெரியல பேசிக்காக கவர்மெண்ட் பேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் இன்கம், அதாவது பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்க 10 லட்ச ரூபாய் ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கணும். இல்லைனா உங்க அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன்ல காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த கார்டு ஈஸியாக கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ ரெண்டுமே கிடையாது. இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ரியலாகவே இது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட் நாட் அப்ளிகபிள். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸோ இவங்க கிட்ட எதுவும் ஃபீஸும் கலெக்ட் பண்றது இல்லையா, அதனால இவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு. ஸோ யூபிஐ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிடையாது. பேசிக்காக இது ஒரு ரூபே கார்டாக தான் சப்போர்ட் ஆகும். இது ஒரு மாஸ்டர் கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ். டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா 3 தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கூட கெஸ்ட் போயிட்டு தான் அவங்களுக்கு 2 டைம்ஸ் ஒரு குவார்ட்டருக்கு. ஸோ நல்ல விஷயம் தானே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கூட ஒய்ஃபோ இல்லை யாராவது கூட்டு போவீங்க. அந்த டைமில் நீங்கள் மட்டும் போயிட்டு லான்ச் அக்சஸில் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர முடியுமா? கூட வர கெஸ்ட்டை என்ஜாய் பண்ணல. அப்படி பார்க்கும்போது ரியலாகவே இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் 2 செல்ஃபு 2 கெஸ்ட்டு. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான். ஸோ இது நிஜமாவே நான் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தாங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட் மீன் அவங்க ஒரு பிடிஎஃப் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜுக்கு தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் லான்ச் அக்சஸ் வந்து அவுட் சைடு இந்தியாவில் போய் யூட்டிலைஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சஸ் லான்ச் கீ வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரேட் மீன்ஸ் உங்கள் கிரெடிட் கார்டில் லிமிட்டில் ஒரு $35 எப்பயுமே வச்சிருக்கணும். அது ப்ரீ அத்தன்டிகேட் பண்ணிக்கும். அந்த காசை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் பிளேஸ் ஆஃப் 14 days. அப்புறம் உங்களுக்கு அந்த கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணீங்கன்னா அந்த டைமில் கார்டில் குறைஞ்சது 4,000 5,000 நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 லான்ச் அக்சஸில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 400 சிட்டிஸில் இருக்குதா சொல்கிறாங்க, 120 கண்ட்ரீஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சொல்லியிருந்தில்ல 4 காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ 2 கெஸ்ட்டு 2 செல்ஃபு.
ஓகே. ஸோ இது நிஜமாவே கெஸ்ட் கூட்டு போற விஷயம். அலோவ் பண்றது இது நல்ல விஷயங்க. ஸோ நீங்க எங்கெங்கலாம் லான்ச் ஆக்சஸ் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இந்த இடம் பாருங்க. இப்ப நியூயார்க் குடுக்குறேன். நியூயார்க்ன்னு குடுத்தீங்கன்னா இந்த இடம் பாருங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லொகேஷன்ல 2 அக்சஸ் இருக்கு. ஸ்பா இருக்கு, லான்ச் அக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ நீங்க வந்து இதை ஈஸியா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம லான்ச் அக்சஸ் பத்தி இப்ப கிளியரா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்ங்க. 2 பாயிண்ட்ஸ் குடுக்குறாங்க. ஒவ்வொரு தடவை நீங்க ரூ. 100 ஸ்பெண்ட் பண்ணும்போது, பாஸ் மிஷனா இருக்கட்டும், இன்டர்நெட்ல நீங்க இ-காமர்ஸ்ல அதாவது Flipkart, Amazonல நீங்க எதனா பர்ச்சேஸ் பண்ணா கூட உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு தடவ ரூ. 100க்கு. ஸோ 1 பாயிண்ட் வந்து 25 பைசா. அப்படி பார்க்கும்போது ரூ. 100 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 50 பைசா திருப்பி குடுக்குறாங்க. ஓகே. இந்த பாயிண்ட்ஸ நீங்க கேஷ் பேக்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா எனக்கு வந்து பொருளா வேணும், ஏதாவது ப்ராடக்ட்டா வேணும்னா, அவங்களுடைய கேட்டலாக்ல போயிட்டு எதனா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் நான் ஃபைனலா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? எப்படி ரிவார்ட் பாயிண்ட் ரெடீம் பண்றதுன்னு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரீ கிரெடிட் பீரியட் அதாவது பில்லிங் சைக்கிள். ஸோ இந்த பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் தான் இன்க்ளூட் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ எல்லா வீடியோவிலும் நீங்கள் வந்து பில்லிங் சைக்கிள் பற்றி போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அதனால நான் போடுறேன். இந்த கார்டுக்கு பார்த்தோன்னா பில்லிங் சைக்கிள் 15 டேஸ்னு சொல்லுவாங்க. பட் மினிமம் 20 மேக்ஸிமம் 50 டேஸ். ஸோ இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றீங்க, நீங்க 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி வரீங்க. ஓகேங்களா? 30ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகும். ஓகே. பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் 31ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி 31 இல்ல 1 அதுலேருந்து கால்குலேட் பண்ணும்போது 20 டேஸ் கணக்கு. ஓகே. அப்போனா 20ஆம் தேதிக்குள்ள நீங்க அடுத்த மாசம் நெக்ஸ்ட் மந்த் 20ஆம் தேதிக்குள்ள நீங்க பில்லு ஃபுல்லா செட்டில்மென்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து 49 நாள் டைம் இருக்கும். இதே 2ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணா 48 நாள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 30ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நல்ல விஷயம் கிடையாது. நீங்க பில்லு ஜென்ரேட் ஆகுது ஒரு 5 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்றத ஸ்டாப் பண்றது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராவல் ஆஃபர். ஸோ சீசனல் ஆஃபர்னு சொல்றாங்க. ஸோ கோ ஐபிஓல டிஸ்கவுண்ட் 12% டொமஸ்டிக் ஃபிளைட் புக்கிங் ஆஃபர் இருக்கு. நெக்ஸ்ட் 15% ஹோட்டல் புக்கிங். ஸோ 9% பஸ் புக்கிங் அண்ட் 10% ஹவுஸ் ஸ்டேஷன் கேப்ஸ். ஸோ இது எல்லாம் ஆஃபர் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ். ஸோ 2.5% பர் மந்த் ஆனுவலா கன்வெர்ட் பண்ணும்போது 30%. ஸோ இது வரைக்கும் மற்ற கிரெடிட் கார்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் 3% போடுறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ரூ. 30. ஸோ ஒரு தடவை ரூ. 1000 ஸ்பெண்ட் பண்ணும்போது ரூ. 30 இது பண்றாங்க. ஸோ இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் 50% தான். இப்போ வந்து உங்களுக்கு ரூ. 50,000 லிமிட் இருக்குன்னா நீங்க ரூ. 25,000 வரைக்கும் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணலாம். பட் நான் எப்பயுமே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்ல கிரெடிட் கார்டு வச்சு எப்பயுமே பைசா வித்ட்ராவே பண்ணாதீங்க. அது நல்ல விஷயமே கிடையாது. ஓகே. ஸோ அது ஒரு தவறான செயல். நீங்க ஒருவேளை 25,000 வித்ட்ரா பண்ணீங்கன்னா அது இஎம்ஐ கூட கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்க அடுத்த மாசமே பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ஹெவி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி அது வந்து மல்டிப்ளை போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வேவேருங்க. ஸோ 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவேர் பிடிக்கிறாங்க. மினிமம் ரூ. 10 பிடிப்பாங்க. இப்போ ரூ. 1000 பெட்ரோல் போட்டீங்கன்னா ரூ. 10 பிடிப்பாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஸோ ரூ. 400 மேல பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுவும் பார்த்தா ரூ. 2,500 முடிச்சுக்கணும். ஸோ ஒரு மாசத்துக்கே நீங்க 2,500 முடிச்சுக்கிறது நல்லது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி கார்டு போறது நல்லது. இந்த கார்டுலாம் பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து கன்சிடர் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ எப்பயுமே சரி ஒரு வேளை இதில் பெட்ரோலே போட்டு வந்து தீருன்னா ரூ. 400 மேல ரூ. 2,500 இதுக்குள்ள தான் நீங்க பெட்ரோல் போடணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 மேல உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மென்ட் தர மாட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ பேக்கேஜ் இன்சூரன்ஸ் கவரேஜ் 25,000 கொடுக்குறாங்க. பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவரேஜ் 25,000 கொடுக்குறாங்க. ஃப்ராடன்ட் சார்ஜஸ் கவர் அதாவது பார்த்தீங்கன்னா உங்க கிரெடிட் கார்டில் ஏதாவது ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த 5 lakhs வரைக்கும் நீங்க வந்து கவரேஜ் உங்களுக்கு பயப்பட தேவை கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கார்டு வச்சு நீங்க டிக்கெட் புக் பண்ணிடணும். அப்படி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் இருக்கும். ஓகே. ஆக்சிடென்டல் கவரேஜ் 8 lakhs. ஸோ 4 lakhs ஃபார் ஸ்பவுஸ்க்கு அதாவது ஒய்ஃபுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் கவர் அப்பார்ட் ஃப்ரம் ஏர் ஆக்சிடென்ட் நீங்க ரோட் ஆக்சிடென்ட் கூட கன்சிடர் பண்றாங்க 4 lakhs. அப்புறம் 2 lakhs ஃபார் ஸ்பவுஸ். ஓகே. ஸோ இது ஃபுல்லாவே நல்ல விஷயங்க. எல்லாம் ஃப்ரீ கார்டை கொடுத்துட்டு இவன் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஓரளவு கொடுக்குறான்னா பாருங்க. நீங்க நிறைய கார்டில் பார்த்தீங்கன்னா ரூ. 500 நீங்க ஃபீஸும் பே பண்ணிருப்பேன். இன்சூரன்ஸ் கவரேஜ்ல அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபாரின் கரன்சி மார்க்கப். ஸோ இது வந்து நிஜமாவே டிராபேக்கான விஷயம் தாங்க. 3% இன்டர்நேஷனல் ஸ்பெண்டுக்கு சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ ரூ. 100 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ரூ. 3 சார்ஜ் பிடிக்கிறாங்க. இது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ நீங்க வெளியே போய் டிரான்சாக்ஷன் பண்றப்ப இந்த கார்டு யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கன்வர்ஷன்ங்க. இவங்க வந்து கொடுக்கறது சூப்பரா கொடுக்குறாங்க. நீங்க வெல்கம் மட்டும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா கனரா பேங்க் ஆப்ல போயிட்டு நீங்க வந்து இந்த இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இஎம்ஐ ரேட் பார்த்து 13% ஒரு வருஷத்துக்குள்ள போட்டீங்கன்னா அதாவது இஎம்ஐ வந்து ஒரு 30,000 ஸ்வைப் பண்ணிட்டீங்க. அதை நான் 9 மாசத்துல கட்டுருவேன் 6 மாசத்துல கட்டுறேன்னா அவங்களுக்கு 13%. நான் வந்து இல்ல 12 மாசம் ஆகும் 18 மாசம் ஆகும் 24 மாசம் ஆகும்னு சொன்னீங்கன்னா 14%. ஸோ இந்த பேங்கோட கார்டில் இந்த இஎம்ஐ கன்வர்ஷன், இந்த இன்சூரன்ஸ், லான்ச் அக்சஸ் இந்த 3 பெனிஃபிட் நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். எலிஜிபிலிட்டியும் பார்த்தோன்னா இவங்க சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கனரா பேங்க்ல நீங்க போயிட்டு வாங்க முடியும்னா தாராளமா இந்த கார்டை கன்சிடர் பண்ணலாம்.
ஓகே, அது என்னுடைய ஒப்பீனியன். அதாவது யாருக்கு லார்ஜ் அக்சஸ் வேணுமோ அவங்களுக்கு ஜென்ரலா நான் வந்து அதிகமா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு லார்ஜ் அக்சஸ் மட்டும் போதும். நான் ஃப்ரீக்வென்ட்டா டிராவல் பண்றேன். என் கார்ட்ல பார்த்தேன்னா ஐசிஐசிஐ கார்டு, HDFC கார்ட்லாம் வச்சிருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவ தான் பண்ண முடியும். இல்ல இதே மாரி லிமிட் இருக்குல்ல. ஒரு குவார்ட்டருக்கு 2 தடவ தான் நான் டிராவல் பண்ண முடியும். நீங்க 2க்கு 3க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குவார்ட்டருக்கு நீங்க 5 தடவ 6 தடவ டிராவல் பண்றீங்கன்னா, அந்த டைம்லலாம் இந்த மாரி கார்டு வச்சிருக்கிறது ரொம்பவே பெஸ்ட். அதாவது மல்டிபிள் கார்டு, மல்டிபிள் லார்ஜ் அக்சஸ் கார்டு வச்சிருக்கணும். ஓகே, ஃப்ரீக்வென்ட்டா டிராவல் பண்றவங்க. அதான் சிச்சுவேஷன். ஓகே. ஸோ இந்த கார்ட்ல இருக்க மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம என்ன பண்றோம், அவங்க வெப்சைட்ல போயிட்டு ஒரு ஆராய்ஞ்சிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ அவங்க வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இவங்க பாருங்க எதெல்லாம் இவங்க ப்ரொமோட் பண்றாங்க பெனிஃபிட் 50 டேஸ் இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐ, அப்புறம் பாஸ் மிஷன் அவுட்லுட், அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா நம்ம பார்த்தது தான். 0 ஆனுவல் ஃபீ. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாருங்க 3 செல்ஃப், 2 கெஸ்ட், த ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ். ஸோ இதுதாங்க இதில் ஹைலைட்டே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ். ஸோ என்னன்னா இது எல்லாமே நான் ஆல்ரெடி அதில் போட்டுட்ருப்பேன். ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிக் வித்ட்ராவல் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பியாண்ட் கிரெடிட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் இஎம்ஐ கன்வர்ஷன் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இந்த கவர் ஆக்சிடென்டல் கவர் எல்லாமே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எலிஜிபிலிட்டி அதையும் வந்து பெருசாக கிடையாது, அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துட்டோங்க. ஸோ ஃபீஸஸ் அண்ட் சார்ஜஸ் நம்ம பார்த்துட்டோம், எல்லாமே ஃப்ரீ தானே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் வெப்சைட் இங்கே பாருங்க. இதுதான் அவங்களுடைய கனரா பேங்க் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வெப்சைட். ஓகே, ஸோ கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா, ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை போட்டு canararewards.com அதுக்குள்ளே போயிட்டு ப்ரெசிட் ஃபார் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஓகேங்களா? அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன இங்கே பாருங்க, கிட்டில் வேணுமா, வாட்ச் வேணுமா, உங்களுடைய இல்லை கிஃப்ட் வவுச்சர் வேணுமா, ஸோ அந்த மாரி ஓகேங்களா. அதான் நீங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு நீங்கள் அதை போய் ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. ஸோ ஜிஆர்டி இங்கே பாருங்க, ஜாய் எலுகாஸ், கல்யாண், ஸோ அமேசான் கிஃப்ட் கார்டு, அமேசான் ஃப்ரெஷ், அமேசான் ஷாப்பிங் வவுச்சர், அமேசான் பிரைமு, ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து தேவையானதை நீங்கள் வவுச்சரை நீங்கள் ரெடீம் பண்ணி நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த கார்டு பற்றி நம்ம மோஸ்ட்லி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த கார்டோட டீட்டெயில்ஸில் நான் ஏதாவது விட்டு இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் எந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மேலே ஏதாவது கொரிஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம உங்கள் பர்சனல் ஃபினான்சிங்காக இருக்கட்டும், இல்லை கிரெடிட் கார்டு பற்றியோ, டெபிட் கார்டு பற்றியோ, இல்லை ஈவன் ஷேர் மார்க்கெட் பற்றியோ நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல பண்ணலாம். நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். தனி வீடியோவும் நம்ம போட பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போகிறோம். லைக் பட்டன் அமுத்திட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. என் சேனலில் போய் மற்ற வீடியோவும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை பாய்.